அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் கிளப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பிஸ்னஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைஸ் வினிகர் எப்படி நம்ம வீட்டிலே எந்த விதமான மிஷினும் இல்லாமல் கையிலேயே ஹேண்ட்மேடாக செய்கிறது அப்படின்ற பற்றி தான் சொல்ல போகிறேன். இது பார்த்திங்கன்னா இந்த வினிகர் ரைஸ் வினிகர் அப்படின்னு பார்த்திங்கன்னா முக்கால்வாசி அதாவது 90% ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு தான் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. ரெண்டாவது இது எந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, பெரிய பெரிய கம்பெனிக்கு ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இது யூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னேன். அப்புறம் நம்மள மாதிரி மக்கள் பார்த்திங்கன்னா நார்மல் சாஸ் பாக்கெட்டு சாஸ் பாட்டில் இருக்குது பார்த்திங்களா, அந்த டொமேட்டோ சாஸு இந்த மாதிரி வாங்கி அவங்களே வீட்டில் ஓனாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த வினிகர் இருக்குது பார்த்திங்களா, இந்த வினிகர் பியூட்டிஷன் பொருட்களுக்கும் அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருக்குது. நார்மலாக பார்த்தா இந்த வினிகரவே அப்படியே எடுத்து முகத்தில் அப்ளை பண்ணி அவங்க க்ளோயிங் ஸ்கின் ஆகணும் அப்படின்னு அந்த கிளிசரின் பொருளோட ஆட் பண்ணிக்குவாங்க. இல்லாட்டி இது தனியாகவே யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்களே பார்த்திங்கன்னா இது ஒரு ஃபுல் டைம் பிஸ்னஸாக எடுத்து பண்ணாமல் பார்ட் டைம் பிஸ்னஸாக எடுத்து பண்ணலாம். உங்களுக்கு இது சைடு வருமானமாக இருக்கும். தாராளமாக நீங்கள் ஆன்லைனில் போடலாம். ஆன்லைனில் போகிறதா இருந்துச்சுன்னா நீங்கள் FSSI லைசன்ஸ் ஒன்று வாங்கணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு GST போட்டுக்கணும். இது ரெண்டுமே உங்களுக்கு எவ்வளோ செலவாக போகுதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 3000லேருந்து 4000 ரூபா தான் செலவாகும். அது நீங்கள் எந்த மாதிரி ஆடிட்டர் போய் பார்க்குறீங்க, நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களுக்கு இந்த 3000 ரூபா வரையும் செலவாகும். 3000 ரூபாய்க்கு அதிகமாகாது, அதுக்கு கம்மியாக தான் ஆகும். FSSI லைசன்ஸுக்கும் உங்களோட GSTக்கும் ஆக போகுது. சரி, இன்றைக்கி இந்த ரைஸ் வினிகரை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்த்தலாம். இதுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைப்படுது, இது எப்படி செய்யலாம், இது என்ன ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கரெக்டான ஜென்யூனான ஒரு ரேஷியோவை நான் சொல்கிறேன். கரெக்டாக நோட் பண்ணிங்க. ஸோ இந்த அளவில் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு அதிகமாகவும் போகாதீங்க, நான் சொல்கிற அளவை விட கம்மியாகவும் போகாதீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்லேருந்து எடுத்த ஒரு கரெக்டான ரேஷியோ. ஸோ அதை கரெக்டாக நீங்கள் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா இந்த ரைஸ் வினிகர் நம்ம ஹேண்ட்மேடில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதுக்கு குவாலிட்டி ரொம்ப அதிகம். ரெண்டாவது நம்ம கைப்படாமல் பண்ண போகிறோம், ஆனால் கைகளால் தான் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா 3 பொருட்கள் மட்டும்தான் தேவை. அந்த 3 பொருட்களில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 2 பொருட்கள் வீட்டிலே இருக்க போது, ஒரு பொருள் மட்டும்தான் வெளியிலேருந்து வாங்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல பார்த்திங்கன்னா 1/2 கிலோ அரிசி வேணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 30 ml-லேருந்து 60 ml வரையும் அந்த ரைஸ் ஒயின் வேணும். அப்படி இல்லாட்டி பார்த்திங்கன்னா மதர் வினிகர் அப்படின்னு ஒரு ஐட்டம் இருக்குது. இந்த மதர் வினிகர் அப்படின்னு என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது இந்த மதர் வினிகர் அப்படின்றது நம்ம இந்த ஈஸ்ட் ஒரு ஃபெர்மெண்டேஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. அதாவது லிக்விட் பார்த்துக்கு ஈஸ்ட் சிரப் மாதிரி ஃபெர்மெண்டேஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுதான் வேறு ஒன்றுமே கிடையாது. இது இந்த மதர் ஆஃப் வினிகர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டீ கடையில் டிகாசன் ஊற்றுறாங்க பார்த்தீங்களா பாலில். அதாவது வரட்டி அப்படின்னு நம்ம வரட்டி நீங்கள் குடிச்சிருப்பீங்க. அந்த வரட்டி இருக்குது பார்த்திங்களா, அந்த வரட்டி மாதிரி தான் இதோட கலர் ப்ரௌன் கலராக இருக்கும். அந்த தண்ணி பதத்திலே இருக்கும். அதுதான் மதர் வினிகர் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு மதர் வினிகர் பார்த்திங்கன்னா சிம்பிள் தான். இந்த ஈஸ்டோட பாக்டீரியா அதிகமாக வளர வச்சுருப்பாங்க. வளர வச்சு லிக்விட் ஃபார்மில் கொடுப்பாங்க. அதுதான் மதர் ஆஃப் வினிகர்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் ரைஸ் வினிகரை யூஸ் பண்ணிக்கலாம். இது எவ்வளோ தூரத்துக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்டேஜ் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா வினிகர் பார்த்திங்கன்னா நார்மலாக தின்னான ஒரு ஃப்ளேவரில் இருக்கும். அதாவது அதோட ஸ்ட்ராங் அப்படின்றது பார்த்திங்கன்னா அதாவது ரொம்ப லைட்டாக இருக்கும். லைட்னா தின்னு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா மீடியமாக இருக்கும். இன்னொன்று பார்த்தா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி 3 ஃப்ளேவரில் மக்கள் கேட்பாங்க. அதிகமாக பார்த்திங்கன்னா எது சேல்ஸ் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த தின்னாக இருக்கிறது தான் ரொம்பவே சேல்ஸ் ஆகும். ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கும் சரி, மக்கள் வாங்கி பயன்படுத்துறதுக்கும் சரி, இந்த தின்னானது தான் பயன்படும். இந்த தின்னானது இந்த 1/2 கிலோ அரிசியோட எவ்வளோ போடணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 30 ml சேர்க்கணும். மீடியமாக நீங்கள் போடுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 to 50 ml நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஸ்ட்ராங்கான ஃப்ளேவரில் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா, அதோட டேஸ்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா 60 ml நம்ம போட்டாகணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கொதிக்க வச்சு வடிகட்டின தண்ணி, அதாவது நம்ம குடி தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அந்த தண்ணி கொதிக்க வச்சு அதை வடிகட்டி இருக்கணும். அந்த தண்ணி பார்த்திங்கன்னா 1 லிட்டர். இந்த 3 பொருள் தான் தேவை. இதுதான் ரேஷியோவே. இந்த ரேஷியோவை குறைச்சிடாதீங்க, இல்லை கூட்டிடாதீங்க. அப்படி நீங்கள் கூட்டினாலும் குறைச்சாலும் அதில் ஃபெர்மெண்டேஷன் கரெக்டாக ஆகலை, அந்த டேஸ்ட் வரல, ஸ்மெல் வரல அப்படின்னா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. நீங்கள் இந்த 1/2 கிலோலேயே ஒரு சின்ன சாம்பிள் அடிச்சு பாருங்கள். இந்த 1/2 கிலோ உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா இந்த ரேஷியோ நீங்கள் பாதியாக மாற்றிக்கிட்டு 1/4 கிலோ அரிசியில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சரி, ஃபஸ்ட் இது எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம 1/2 கிலோ அரிசி இருக்குது பார்த்திங்களா, அந்த 1/2 கிலோ அரிசியை நீங்கள் வேக வைக்கணும். அதாவது நீங்கள் குக்கரில் வேக வச்சாலும் சரி, இல்லை அந்த நார்மலாக வடித்து எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த அரிசியை 1/2 கிலோ அரிசியை நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஜாரில் நம்ம போட்டு வைக்கணும். அதாவது கண்ணாடி ஜாரில் போட்டு வைக்கணும். அந்த கண்ணாடி ஜார் பார்த்திங்கன்னா ஒயிட்டாக இருந்தாலும் சரி, நல்லா கருப்பு கலரில் இல்லை ப்ரௌன் கலரில் இருந்தாலும் சரி, அந்த மாதிரி நான் பிக்சரில் காட்டியிருக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, ரொம்பவே நல்லது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த சாதத்தில் இந்த நம்ம வேக வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இந்த 1/2 கிலோ சாதம், இந்த 1/2 கிலோ சாதத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மதர் ஆஃப் வினிகர் இருக்குல்ல அதை ஊற்றணும். அப்படி இல்லாட்டி பார்த்திங்கன்னா இந்த ரைஸ் வினிகர் இருக்குல்ல, ரைஸ் ஒயின் இருக்குல்ல, அந்த ரைஸ் ஒயினை ஊற்றணும். இந்த 2ல் ஏதாவது ஒன்று ஊற்றணும், 2மே ஊற்றக்கூடாது.
உங்களுக்கு தேவை மாதிரி ஃப்ளேவரில் வந்து அதாவது தின்னாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 1/2 கிலோ சாதத்தோட 30 ml ஆட் பண்ணிக்கங்க. இல்லை மீடியமாக வேணும் அப்படின்னா இந்த 1/2 கிலோ சாதத்தோட 40லேருந்து 50 ml ஆட் பண்ணிக்கங்க. அப்படி இல்லை எனக்கு ஸ்ட்ராங்காக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சாதத்தோட 60 ml யூஸ் பண்ணிங்க. அதுக்கு மேலே யூஸ் பண்ண வேணாம், இதுக்கு கம்மியாகவே யூஸ் பண்ண வேணாம். ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம அதை கலக்கக்கூடாது, ஒன்றுமே பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதாவது கடைசியாக நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படி நீங்கள் மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இரும்பு ஸ்பூன் இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி ஸ்பூனெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணாங்க. சில்வர் ஸ்பூன் இருக்கலாம், அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. கண்ணாடி ஸ்பூன் இருக்குது பார்த்திங்களா, அந்த கண்ணாடி ஸ்பூனை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2 பொருள் சேர்த்தாச்சு. மூணாவதாக என்ன பொருள் சேர்க்கணும்னா நம்ம கொதிக்க வச்ச பார்த்திங்களா அந்த வாட்டர், ஃபில்ட்ரு பண்ண வாட்டர், டிஸ்டிலேஷன் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வாட்டர் அப்படி இல்லாட்டி நம்ம வீட்டிலேயே கொதிக்க வச்சு அந்த தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அந்த வடிகட்டி எடுத்து வச்ச தண்ணி, அந்த தண்ணியை வந்து ஊற்றணும். அதாவது 1 லிட்டர் தண்ணி வந்து ஊற்றணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ சாதத்தை எடுத்து வச்சு கண்ணாடி ஜாருக்குள்ளே போட்டாச்சு. அதுக்கேற்ற மாதிரி மீடியமாகவோ அதுக்கேற்ற மாதிரி தின்னாவோ மீடியமாகவோ அது ஸ்ட்ராங்காகவோ அதுக்கேற்ற மாதிரி 30 ml 60 ml வரையும் நம்ம ரைஸ் ஒயினை போட்டாச்சு. இல்லாட்டி நீங்கள் மதர் வினிகர் ஆட் பண்ணியாச்சு. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஃபெர்மெண்டேஷன் பண்ணணும். ஃபெர்மெண்டேஷன் எப்படி பண்ணணும் பார்த்திங்கன்னா 3 நீங்கள் ஊற்றியாச்சு. அதாவது சாதம் நம்ம போட்டாச்சு, நமக்கு தகுந்த மாதிரி அந்த ரைஸ் ஒயினையும் அதில் ஊற்றியாச்சு. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த 1 லிட்டர் தண்ணியும் ஊற்றியாச்சு, கொதிக்க வச்ச தண்ணியும் ஊற்றியாச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 4வதாக நம்ம வந்து இந்த சீஸ் கிளாத் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. சீஸ் கிளாத்னால் என்னென்னா நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற வெள்ளை துணி இருக்குது பார்த்திங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப்பாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு துணி வந்து எடுத்துக்கணும். நான் அந்த ஃபோட்டோவில் போடுறேன் பார்த்திங்களா, அந்த கேப் வந்து நல்லா பார்த்துங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம லப்பர் பேண்டை போட்டு மேலே வந்து மூடி வைக்க போகிறோம். அதோட அந்த ஜாரோட மூடி வந்து அந்த கண்ணாடி ஜாரோட மூடி வந்து மேலே அந்த வெள்ளை துணி போட்டு மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு அது வந்து ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த லப்பர் பேண்ட் இருக்குது பார்த்திங்களா, லப்பர் பேண்டை அந்த வாயில் வந்து போட்டு வச்சிட்டோம்னா அது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற பாக்டீரியா ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். பாக்டீரியா ஃபார்ம் ஆகுது பார்த்திங்கன்னா அது ஃபார்ம் ஆகிறதுக்கு இந்த டெம்பரேச்சர் அப்படின்றது ஒன்று அவசியம். அந்த டெம்பரேச்சருக்கு நம்ம கொண்டு வரக்காக இது வந்து சுவாசிச்சாகணும். அந்த சுவாசிக்கிறதுக்காக தான் நம்ம இந்த சீஸ் கிளாத் அப்படின்ற ஒரு கிளாத்தை போடுறோம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீஸ் கிளாத்தை ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம். அப்போ இல்லாட்டி நீங்கள் வீட்டில் இருக்கிற கிளாத்தை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பிக்சரில் இருக்கிற நான் காட்டியிருக்கிற மாதிரி ஒரு கிளாத்தை எடுத்து யூஸ் பண்ணிங்க. ஏன்னா உள்ளே இருக்கிற அந்த ஒயினு, அந்த ரைஸ் ஒயினு, அந்த சாதம் அதோட சேர்த்து இந்த பாக்டீரியாவும் நல்லா ஃபார்ம் ஆகணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூச்சு காற்று வேணும், அது சுவாசிக்கிறதுக்காக இப்படி ஒரு கிளாத்து வேணும். சரி, இதே நம்ம போட்டாச்சு. அதுக்கடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம், 3 வாரத்துக்கு அப்படியே விட்டுருணுங்க. 3 வாரத்துக்கு நீங்கள் அப்படியே எப்படி விடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிழல் இருக்குது பார்த்திங்களா, அதாவது இதுக்கு டெம்பரேச்சர் இருக்குது. அந்த டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா 15 டிகிரியிலேருந்து 27 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கிற மாதிரி இருக்கணும். அது ரொம்பலாம் ஒன்றும் கிடையாதுங்க. இந்த டிகிரிலாம் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஏன் அவசியம் இல்லைன்னா மிஷின் வாங்கி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. நிழல் பகுதியில் நீங்கள் வச்சிங்கன்னா நார்மலாகவே பார்த்தீங்கன்னா 15லேருந்து 27 டிகிரி செல்சியஸ் இருக்கும். இந்த நிழல் அப்படின்றது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் 2 சொல்கிறேன் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்றது. நம்ம சாயங்காலம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாயங்காலம் நீங்கள் பாருங்கள், அதாவது ஒரு 6:30 to 7:30 டயத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சாயங்கால நேரத்தில் வந்து இந்த இருட்டு கூடும் வெளிச்சமும் இருக்குது பார்த்திங்களா, அப்போ எந்த அளவுக்கு டெம்பரேச்சர் இருக்கும் அந்த அளவுக்கு டெம்பரேச்சரை நீங்கள் மெயின்டைன் பண்ணுற மாதிரி வீட்டுக்குள்ளேயே ஏதாவது ஒரு ரூமில் வச்சு நீங்கள் வச்சிடணும். சூரிய வெளிச்சம்ன்றது சுத்தமாக இருக்கக்கூடாது. அப்படி இல்லாட்டி நான் இந்த 2வது எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம பௌர்ணமி நிலவு இருக்குது பார்த்திங்களா, அந்த நிலவு வெளிச்சம் இருக்குது பார்த்திங்களா, அந்த நிலவு வெளிச்ச அளவுக்கு நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல கொஞ்சம் இருட்டாக இருக்கிற மாதிரி, சுத்தமாக நிழல் மட்டுமே இருக்கிற மாதிரி, மற்ற வெளிச்சமே வராத மாதிரி, அதோட வெப்பத்தோட வெளிச்சமே வராத மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வாரத்துக்கு அதை அப்படியே விட்டுறணும். 3 வாரத்துக்கு அதை அப்படியே விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற அந்த வெள்ளை துணியை எடுத்துகிட்டு நீங்கள் அந்த ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் உள்ளே இருக்கிற வினிகரை வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்மெல் பண்ணி பாருங்கள், அப்புறம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அதோட ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் நம்ம கடையில் வாங்குற மாதிரியே இருக்குது அப்படின்னு பாருங்கள், கண்டிப்பாக அதே மாதிரி வந்துடும். இதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் வந்து கொஞ்சம் லைட்டாக அந்த ஸ்பூனில் வச்சு கலக்கி விட்டுக்கணும். அதே ஸ்பூனில் கலக்கி விட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா நாம் வந்து ஒரு துணி எடுத்து வடிகட்டணும். இந்த சாதத்தை இருக்குது பார்த்திங்களா, அந்த சாதமும் அந்த லிக்யூடு நம்ம ரெடி பண்ண வினிகர் வந்து தனித்தனியாக வர்ற மாதிரி இந்த வெள்ளை துணி வச்சு நம்ம வந்து பிழிஞ்சு எடுத்துக்கணும். அதாவது கையில் வச்சு பிழிஞ்சு எடுக்கக்கூடாது, ஸ்பூனை வச்சு கூட நீங்கள் அமுத்தி அந்த ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் அந்த தண்ணியை மட்டும் தனியாக எடுத்துக்கங்க. தனியாக எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மேலே இருக்க பார்த்திங்களா ரைஸ், இந்த மேலே இருக்கிற ரைஸை தூக்கி போட வேணாம். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அடுத்த முறை வந்து நம்ம இந்த ரைஸை பயன்படுத்திக்கலாம். எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ரைஸ் ஒயின் ஊற்றணும் பார்த்திங்கன்னா இந்த பாக்டீரியா வளர்றதுக்காக. அந்த ரைஸ் ஒயின் கூட இந்த சாதத்தை வந்து நம்ம மறுபடியும் ஆட் பண்ணோம்னா சீக்கிரமே வந்து ஃபெர்மெண்டேஷன் அப்படின்ற ஒன்று ஆகும். ஸோ அதனால தான் இந்த சாப்பாடை நீங்கள் தூக்கி போட வேணாம் அப்படின்னு சொல்கிறேன். அதுவே நீங்கள் பதப்படுத்தி அதே துணியில் நீங்கள் முடிச்சு போட்டு தனியாக எடுத்துக்கு நீங்கள் நிழலே வச்சுக்கலாம். ஸோ அதுலேருந்து ஃபங்கஸ் வந்து ஃபார்ம் ஆகாது, அதில் பாக்டீரியா வந்து அப்படியே உயிரோடே இருக்கும்.
நம்ம அடுத்த முறை அந்த ப்ராடக்ட் தயாரிக்கும் போது இந்த ரைஸ் ஒயின் கூட வந்து நம்ம இந்த சாதத்தை ஆட் பண்ணிக்கிட்டோம்னா சீக்கிரமே ஃபெர்மெண்டேஷன் ஆகிரும். இது வந்து பார்த்திங்கன்னா 3 வாரத்துலேருந்து 6 மாதம் வரையும் ஃபெர்மெண்டேஷன் பண்ணலாம். அதாவது இந்த ரேஷியோவில் நான் சொன்ன மாதிரி இதே மாதிரி நிழலில் நீங்கள் வச்சு மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வாரத்துலேயே வந்து உங்களுக்கு நல்லா ஆயிரும். 3 வாரத்துக்கு நல்லா ஆகும்போது பார்த்தீங்கன்னா நீங்களே ஒரு சின்ன சாம்பிள் எடுத்து அதை ஸ்பூனில் எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அதோட ஸ்மெல் எப்படின்னு மோந்து பாருங்கள். நார்மலாக வினிகர் மாதிரியே டேஸ்ட் வந்துடும். வினிகர் மாதிரியே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளேவர் கொடுத்துரும், அது ஸ்மெல் கொடுத்துரும். இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக வேணும், நல்லா ஃப்ளேவர் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 3 வாரத்துக்கு மேலே அதிகபட்சமாக 6 மாதம் வரையும் நீங்கள் அதே வெப்பநிலையை வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுட்டே இருந்திருக்கலாம். ஸோ இந்த 6 மாதம் வரையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்ப நீங்கள் வடிகட்டி தனித்தனியாக எடுத்து வச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து சரி நமக்கு இந்த மாதிரிலாம் வேணாம், நான் 3 வாரமே யூஸ் பண்ணதே போதும், நான் வந்து சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம எடுத்து வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்து வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம திரும்பவும் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கிளாத் இருக்குது பார்த்திங்களா, அந்த கிளாத்தை வந்து திரும்ப மேலே வந்து மூடி ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 2 மணி நேரம் வச்சிடணும். 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் எடுத்து வச்சிட்டோம்னா அது கொஞ்சம் ஃப்ரீஸ் ஆகும். ஃப்ரீஸ் ஆகும்போது பார்த்திங்கன்னா மேலே ஒரு க்ரீம் மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திரும்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும். அதே மாதிரி வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும். அது இது ஏன் எடுத்து வச்சுக்கணும்னு சொல்கிறோன்னா அந்த க்ரீம் மாதிரி கொஞ்சம் நெய் பதத்துக்கு வரும். நெய் பதத்துக்கு வரும்போது பார்த்திங்கன்னா அதாவது ஃப்ரிட்ஜில் நம்ம வச்சோம்னா நெய் பதத்துக்கு வந்துடும். நெய் பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நாம் ஃப்ரிட்ஜை விட்டு 2 மணி நேரத்தில் வெளியில் எடுத்துகிட்டு திரும்பவும் அந்த வெள்ளை கிளாத்தை வச்சு நம்ம வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். அப்படி வடிகட்டி எடுத்து வச்சிட்டோம்னா அது எத்தனை நாளுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா 3லேருந்து 4 மாதம் வரையும் அதோட லைஃப் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைஃப் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதாவது நம்ம குக்கர் இருக்குது பார்த்திங்களா, நார்மல் குக்கர்லேயோ இல்லை சட்டிலையோ இதை ஊற்றி வந்து 77 டிகிரிக்கு நீங்கள் வந்து கொதிக்க வச்சிட்டிங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா பல வருஷத்துக்கு அப்படியே கெடாமே இருக்குங்க. இதுதான் உண்மை. இதே ரேஷியோவில் தான் பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் பியூராகவும் ஆர்கானிக்கும் ரைஸ் ஒயின் வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க, ரைஸ் வினிகர் வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ இதே மெத்தடில் நீங்கள் செய்யுங்க. இது ஃபுல் டைம் பிஸ்னஸாக நீங்கள் பண்ண வேணாம். இது வந்து பார்ட் டைம் பிஸ்னஸாக நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைடில் வந்து ஒரு நல்ல இன்கம் இருக்கும். இதை நம்ம வீட்டிலேயே செய்கிறனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் தான் தேவைப்படுதே தவிர பாத்திரமும் அடுப்பு தான் தேவைப்படுது. மற்ற எந்த விதமான மிஷினும் தேவைப்படல, எந்த விதமான ஈடு பொருட்கள் மற்ற உபரி பொருட்களும் நமக்கு தேவைப்படுறது இல்லை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்மியான செலவுலையே நீங்கள் வீட்டில் இருக்கிற பாத்திரத்துகளை வச்சே பயன்படுத்திட்டு இருக்கலாம். உங்களுக்கு வந்து கண்ணாடி ஜார் தான் வீட்டில் இருக்கிறது. ஸோ அந்த கண்ணாடி ஜார் வேணால் ஒரு 300 400 வந்து வாங்கிக்கோங்க. ஒரு 2 லிட்டர் கண்ணாடி ஜாரோ இல்லை 3 லிட்டர் கண்ணாடி ஜாரோ வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து எத்தனை லிட்டர் தயாரிக்க போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 4 பாட்டில் 5 பாட்டில் வாங்கி வச்சு ஒவ்வொரு வாரமும் நீங்கள் ஈல்டு எடுத்துக்கிட்டு இருக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு வாரம் நீங்கள் செய்கிறது வந்து 3 வாரம் கழிச்சு தான் எடுக்க போகிறீங்க. அடுத்த வாரம் செய்கிறது 3 வாரம் கழிச்சு தான் செய்ய போகிறீங்க. ஸோ அந்த ரேஷியோ வந்து நமக்கு கரெக்டாக வரணும் அப்படின்றனால இன்றைக்கி ஒரு பாட்டில் செய்யுங்க, நாளைக்கு ஒரு பாட்டில் செய்யுங்க, அதுக்கடுத்த நாள் ஒரு பாட்டில் செய்யுங்க. அப்படி ஒரு 5 பாட்டில் செஞ்சு வச்சுருந்தீங்கன்னா 3 வாரத்தில் வந்து தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாட்டிலாக நம்ம எடுத்துகிட்டு இருக்கிற மாதிரி வந்துட்டுருக்கோம். இது நீங்கள் ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். ஸ்பெஷலைசன்ஸ் ஒன்று போட்டுக்கங்க, ஜிஎஸ்டி ஒன்று போட்டுக்கங்க, டேரெக்டாகவே நீங்கள் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். உங்களோட வந்து ஹேண்ட்மேட் அப்படின்றத குறிப்பாக நீங்கள் போட்டுருங்க. ஸோ போட்டால் தான் வேல்யூ வந்து இதுக்கு அதிகம். ரெண்டாவது நம்ம மிஷின் எதுவுமே பயன்படுத்தாதனால இது குவாலிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இது வந்து என்ன ரேட்டுக்கு விற்கலாம் அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே 1/2 லிட்டர் அப்படின்றதே 200 விற்றுட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம 1/2 லிட்டருன்றது 200 விற்கலாம் அப்படின்னு பார்த்தா அவங்க மிஷின் வச்சு ரெடி பண்ணுறதுனால 200 விற்கலாம். நாம் வந்து அதை விட கம்மியான ப்ரைஸில் நம்ம கொடுக்கலாம். நமக்கு கட்டுப்படி ஆகும். 100 கொடுக்கலாம். 1/2 லிட்டர் வந்து 100 கொடுக்கலாம், 150 கொடுக்கலாம், இல்லை 90 கொடுக்கலாம். நமக்கு ஃபுல்லாக கட்டுப்படி ஆகும். ஒன்றும் பிரச்சனையாக வராது. ஏன்னா நம்ம எந்த விதமான மிஷினும் யூஸ் பண்ணல, எந்த விதமான கெமிக்கல் பொருளும் யூஸ் பண்ண கிடையாது. தண்ணி அப்படின்றது நம்ம வீட்டிலே கிடச்சிச்சு. ஸோ அரிசிக்கும் ரைஸ் ஒயினுக்கும் மட்டும்தான் நம்ம செலவு பண்ணுறோம். ஸோ அந்த செலவு மட்டும் ஈக்குவல் பண்ணிங்க. அதோடு சேர்த்து நாம் வந்து இந்த வேலை செஞ்சுருக்கேன், நமக்கு ஒரு கூலி மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிட்டா 1/2 லிட்டருக்கு 90 அப்படின்னாலே நமக்கு லாபம் தான். நீங்கள் 90 150 வரையும் 1/2 லிட்டர் வந்து ஆன்லைனில் நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். இது வந்து என்னென்ன ரேஷியோவில் வந்து நீங்கள் பேக்கெட் போட்டு சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னா அதாவது கேனில் நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னா 100 ml நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி 300 ml 500 ml 1 லிட்டர் இந்த ரேஞ்சுக்கு நீங்கள் போகலாம். அதாவது 100 mlக்கு கீழேயும் போக வேணாம், அதாவது 1 லிட்டருக்கு மேலேயும் போக வேணாம். இது நார்மலாக பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பை பண்ணுறவங்க பூராமே இந்த ரேஷியோவில் தான் பை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இதுக்கு தகுந்த மாதிரி வாட்டர் கேனில் நீங்கள் ஃபில் பண்ணி வச்சு மார்க்கெட்டிங் பண்ணிக்கோங்க. சரி, இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்க. ஸோ இதே மாதிரி எளிமையான ஒரு பிஸ்னஸில் நான் உங்களுக்கு வரேன். ஃபுல் டைம் பிஸ்னஸ் அப்போ நீங்கள் வந்து பண்ணலாம் சரி, இல்லை பார்ட் டைம் பிஸ்னஸாக பண்ணலாம் சரி. இந்த வீடியோ வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணிடுங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நான் இதே மாதிரி பிஸ்னஸை பற்றி நான் கண்டிப்பாக போட்டுக்கிட்டே இருப்பேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த சேனல்லலாம் ரா மெட்டீரியல் மட்டும்தான் சொல்லுவாங்க. அது ஃபுல் ரா மெட்டீரியல் சொல்ல மாட்டாங்க, ஃபுல்லான ஒரு கரெக்டான ரேஷியோவும் சொல்ல மாட்டாங்க. என்னோடய பழைய வீடியோவில் எல்லாமே நான் என்னென்ன ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணுவாங்க அந்த ரா மெட்டீரியலை பூரத்தையும் சொல்லிடுவேன். அதுக்கு வந்து ரேஷியோ எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத நான் கரெக்டாக சொல்லிடுவேன். ஸோ மற்ற சேனலை விட நான் கரெக்டாக போட்டுட்ருக்கிறேன் அப்படின்றத ஒரு மன திருப்தியோடு நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
ஸோ அதனால நீங்கள் தாராளமாக இந்த சாம்பிள் அப்படின்றத நீங்கள் எடுத்து பண்ணலாம். அந்த சாம்பிள் எடுத்து பண்ணிவிட்டு அந்த சாம்பிள் எப்படி வந்துச்சு அப்படின்றதையே எனக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க. இந்த வீடியோ கடைசி வரையும் பார்த்தா உங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன்.